Hi friends, Loan Tech channel உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் அப்டேட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போன மாசம் தான் பர்சனல் லோன் எடுத்தேன். ஆனா பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேட்காம விட்டுட்டேன். ஐயோ தெரியாம பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி காமனா எல்லாரும் பண்ற ஒரு 5 மிஸ்டேக்கை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுக்கும் போது கேட்க வேண்டிய கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நம்ம கவனிச்சே ஆகணும் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல நம்ம பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு பேங்க்ல கிடைக்கவே இல்லை, நான் எல்லா பேங்க்லயும் நான் கேட்டுட்டேன் மேடம், அவங்களோட பாலிசி படி எனக்கு பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் ஒரு இன்க்ரீட்ல லோன் எடுத்தேன், ஃபினபிள்ல எடுத்தேன், ஹீரோ ஃபினான்ஸ்ல எடுத்தேன், பஜாஜ் ஃபினான்ஸ்ல எடுத்தேன், எல்என்டி ஃபினான்ஸ்ல எடுத்தேன், முத்தூட் ஃபினான்ஸ்ல எடுத்தேன், பிரிமால் ஃபினான்ஸ்ல எடுத்தேன், இந்த மாதிரி ஆதித்யா பிர்லா, டாடா கேபிட்டல், இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டார்ல நம்ம எடுக்கலாம். இங்க எங்கேயுமே நம்ம பேங்க்ல ட்ரை பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா போன உடனே இன்க்ரீட்லயோ இல்ல ஒரு டாடா கேபிட்டலையோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கூட வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் எடுக்கிறப்போ பேங்க்ல நம்ம ட்ரை பண்ணணும். பேங்க்ல ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நான் பேங்கிங்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் பேங்கிங்லயும் ட்ரை பண்ணாம எடுத்த உடனே டைரக்டா ஆப் லோன்ல போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பேங்கையும் விட நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல ரேட்டு கூட, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸை விட ஆப் லோன்ல 3 மடங்கு கூட. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க்ல எடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். முடியல அப்படின்றப்ப மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் அப்படின்னா பர்சனல் லோன் மட்டும் கிடையாது, எந்த லோனா இருந்தாலுமே நம்ம ஒரு லோன் அப்படின்னு தேவை அப்படின்றப்போ நம்ம ஒண்ணு பேங்க் அப்ரோச் பண்ணி வாங்குவோம், இல்ல நம்மளுக்கு அவங்களே கால் பண்ணி லோன் கொடுப்பாங்க, இல்ல நம்மளுக்கு ப்ரீ அப்ரூவல் லோன்னு சொல்லிட்டு நம்மளோட நெட் பேங்கிங்லேயே காட்டும், இல்ல நம்ம எல்லாருமே இப்ப போன்ல அந்தந்த பேங்க்குக்கான ஆப் வச்சிருக்கோம், அந்த ஆப்ல உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு வரப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ வட்டி, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு கிட்ட ப்ராசஸ் பண்றவங்க சொல்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கரெக்ட் தானா அப்படின்றத 1க்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? அவங்க தான் மேடம் 12% சொல்றாங்க, அவங்க சொல்ற இஎம்ஐ 12% தானே இருக்கும், அதனால நான் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது 12% இல்ல மேடம், 32% அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணலாம் அப்படின்றத ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆப் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல எல்லாரோட போன்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி லோன் அமௌண்ட் அப்படின்ற காலம்ல நீங்க லோன் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டு இஎம்ஐ அங்கே வந்துடும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டென்யூர். ஸோ நீங்க லோன் அப்ளை பண்றப்போ யாருக்கிட்ட லோன் அப்ளை பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 lakh அப்படின்றத ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டுட்டு அவங்க உங்ககிட்ட என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க அங்க மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன லோன் டென்யூர் சொல்றாங்களோ அந்த லோன் டென்யூரை அங்க நீங்க போட்டுட்டு இஎம்ஐ அவங்க சொல்ற இஎம்ஐ தான் வருதா அப்படின்றத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம ஏமாந்துடவே கூடாது. அவங்க சொல்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க சொல்ற இஎம்ஐ கண்மூடி தடமா நம்பிட்டு நம்ம லோன் வாங்கிட கூடாது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் இது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன் எடுக்கும் போது உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு சார், இல்ல உங்களுக்கு லோன் காட் அப்ரூவ்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே நமக்கு லோன் கிடைச்சிருச்சு, ஓகே அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே எப்போ லோன் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், ஏன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், எமர்ஜென்சியா அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு சீக்கிரம் எனக்கு பண்ணி கொடுங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க, அந்த டைம்ல நம்மளுக்கு நம்மளோட நீடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்ற ஒரு எமர்ஜென்சில நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய விஷயத்தை கேட்காம விட்டுடுவோம். இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்றப்ப நம்ம மெயினா கேட்க வேண்டிய ரெண்டாவது விஷயம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம், அதுக்கு அடுத்து நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இஎம்ஐ டேட்.
ஏன் அப்படின்னா நம்மளோட சேலரி டேட்டுக்கு அப்புறம் இஎம்ஐ டேட் வர மாதிரி நம்ம லோன் வாங்கணும். ஸோ இஎம்ஐ டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. அப்புறம் என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு லோனே நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களோட இஎம்ஐ டேட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அப்படின்ட்டு. ஆனா நீங்க உங்களோட சேலரி டேட் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியா இருக்கும், இல்ல 8, 9 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாசமும் நம்மளோட இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடியே நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஆஸ் அ சேலரிட் பர்சனா என்னாலேயே முடியாது. சோ நீங்க அப்போ என்ன பண்ண முடியும், என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாசம் நம்மளுக்கு பவுன்ஸ் ஆயிடும். இதனால நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து ப்ராப்ளம் தான் வந்துடும். சோ அதனால நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சேலரி டேட் உங்க எல்லாருக்குமே தெரியும். சேலரி டேட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே 10th தான் இருக்கும். ஒரு சில கம்பெனில 15ஆம் தேதி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சேலரி டேட்டுக்கு அப்புறமா இஎம்ஐ டேட் வர மாதிரி கேட்டு நீங்க லோன் வாங்கணும். ஒரு சில பேங்க்ல பிக்சடா இஎம்ஐ டேட்ன்றது இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு லோன் எடுக்கணும்ன்றதை தான் நான் சொல்றேன். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லோன் வாங்குறீங்க, அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு லோன் டென்யூர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் லோன்ல பார்ட் பேமெண்ட் இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பர்சனல் லோன் வாங்குறப்போ எவ்வளவு சீக்கிரம் நம்ம லோனை க்ளோஸ் பண்ணணுமோ அதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் என்ன சொல்றீங்க கிளியரா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் லோன் டென்யூர் அப்படின்றத பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா போட முடியுமோ அதை நம்ம போடணும். 5 வருஷம் அப்படின்றப்போ இஎம்ஐ 8000 ரூபாய் தான் வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 8000 ரூபாய் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால அந்த 8000 ரூபாய் இஎம்ஐ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. அதே நீங்க 3 வருஷம் போடும்போது 16000 ரூபாய் இஎம்ஐ இருந்தாலும், ஆனா 3 வருஷத்துல நம்மளுக்கு லோன் முடியுது, அப்ப அந்த 16000 ரூபாய் இஎம்ஐ 3 வருஷம் கஷ்டப்பட்டு பேமெண்ட் பண்ணிட்டாலும் நம்மளோட இஎம்ஐ கமிட்மெண்ட் ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ லோன் டென்யூர் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்து பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி, முடிஞ்ச வரைக்கும் பார்ட் பேமெண்ட் இருக்கிற மாதிரி பேங்க்ல லோன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு போனஸ் வருது, இன்சென்டிவ்ஸ் வருது, இல்ல நம்மளுக்கு யாரோ நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஏதோ நம்மளுக்கு கிடைக்குது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு போய் நம்ம லோன்ல பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் பேமெண்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு, ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்ட் பேமெண்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த வட்டி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்யூரும் பார்ட் பேமெண்ட்டும் பார்த்து திங்க் பண்ணி நம்ம போடணும். 5வது பாயிண்ட், இதான் லாஸ்ட் பாயிண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோன் எடுக்கும் போது நம்ம லோனை எப்போ ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம் அப்படின்றத கேட்டு நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா சில பேங்க்ல வந்து 1 இயர் லாக்கிங் பீரியட் இருக்கும், சில பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் லாக்கிங் பீரியட் இருக்கும், ஒரு சில பேங்க்ல 1 மாசத்துலயே நம்ம லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க லோன் வாங்குறீங்க, ஒரு 3 மந்த்லயே உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருது அப்படின்னா நம்ம தாராளமா அந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்ப அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அதை நம்ம போய் செயல்முறைப்படுத்த முடியும், அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க பர்சனல் லோன் எடுக்கிறப்ப எப்போ உங்க லோனை வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம், எனக்கு எவ்வளவு நாளுக்கு வந்து லாக்கிங் பீரியட் இருக்கு, என்னால எப்ப என்னோட லோனை போய் ஃபுல் லோனை கட்டிக்கலாம், அப்படி கட்டினா நான் எங்க போய் கட்டணும், பிரான்ச்ல போகணுமா, லோன் சென்டருக்கு போகணுமா, இல்லைன்னா என்னோட நெட் பேங்கிங்லயே நான் ஆன்லைன்ல பண்ணிக்கலாமா அப்படின்ற இந்த கிளாரிபிகேஷன் கேட்டுட்டு தான் நீங்க வந்து பர்சனல் லோன்ல நம்ம வந்து இந்த ஃபோர்க்ளோஷர் டீடைல கேட்டுட்டு தான் லோன் வாங்கணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் டக்குன்னு இந்த 5 பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்றத ஒரு முறை ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க பேங்க்ல லோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. 2வது பாயிண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்க இந்த ஆப்ல போய் செக் பண்ணிட்டு நீங்க எடுக்கலாம். 3வது பாயிண்ட், உங்களோட இஎம்ஐ டேட், உங்க சேலரி டேட்டுக்கு இஎம்ஐ டேட் அதுக்கப்புறம் வர மாதிரி மேக்சிமம் எடுங்க. 4வது பாயிண்ட், நீங்க வாங்குற லோன்ல முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டேர்மா இஎம்ஐ போட ட்ரை பண்ணுங்க. லோன் டென்யூர் அப்படின்றத ஒரு சின்ன டென்யூர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டுட்டு லோன் எடுங்க. 5வது பாயிண்ட், எப்போ உங்க லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஃபோர்க்ளோஸ் பண்ணா நான் எங்க போய் ஃபோர்க்ளோஸ் பண்ண முடியும், அந்த ஃபோர்க்ளோஸருக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, அந்த சார்ஜஸ் என்னென்ன, இந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு ஃபோர்க்ளோஸ் பண்றதுக்கு ஆப்ஷனை கேட்டுட்டு லோன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களை பர்சனல் லோன் எடுக்கிறப்போ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம லோன் எடுக்கணும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, உங்களுக்கு பர்சனல் லோன் தேவை, நீங்க அதிகமான ரேட்ல பர்சனல் லோன் எடுத்துட்டீங்க ஏதோ ஒரு பேங்க்லயோ இல்ல நான் பேங்க்லயோ, உங்களுக்கு அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும், உங்களுக்கு இப்ப கரண்டா பர்சனல் லோன் தேவைப்படுது, டாப் அப் தேவைப்படுது, பேரலல் லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.